நேத்து நைட் கேக் எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டின்னர் வந்து அங்கதான் சொல்லியிருந்தாங்க. ஆனா தேவேஷ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சித்தப்பாவோட கிளம்பி வெளியில போயிட்டான். அதனால அவங்க சித்தப்பாவும் அவனும் வெளியில போய் சாப்பிட்டாங்க. மத்தபடி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நேத்து பூரி செஞ்சிருந்தாங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா இட்லி, அதுக்கப்புறம் சட்னி, அதுக்கப்புறம் வடை, பாயசம் வந்து சிறுபருப்பு பாயசம் வந்து பண்ணியிருந்தாங்க. நாத்தனார் வந்து கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. சரி சும்மாவே ரொம்ப நேரமா இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் வடை மட்டும் போட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவடை மட்டும்தான் நான் போட்டு எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா எங்க மாமியார் வந்து பூரி எல்லாம் அவங்க தான் வந்து செஞ்சிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாருமே சின்ன சின்ன வேலை எல்லாத்தையும் ஷேர் பண்ணி வந்து பண்ணியிருந்தோம். ரொம்பவே வந்து ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நைட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா மணி வந்து ஒரு 12:15 கிட்ட வந்து ஆயிடுச்சு. சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா ரொம்ப டயர்டா இருக்கீங்க, நிறைய வேலை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே மாமியார் வீட்டுக்கு வந்தனா பெருசா எந்த வேலையுமே இருக்காது. எல்லா வேலையும் மாமியார் தான் வந்து செய்வாங்க. அதனால எப்பவுமே இங்க வந்தா ஃப்ரீயா தான் இருப்பேன். தேங்க்யூ.